அனைவருக்கும் வணக்கம். கடைசியாக மே மாதம் 23, 24, 25 தேதிகளில் ஈரோட்டில் தாமரைக்கரையில் நம்முடைய மாநில ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது. அதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நாம் இந்த ஜூன் ஜூலையில் என்ன வேலை செஞ்சோம், இன்னும் என்ன பாக்கி இருக்குது, அதை அடுத்து அதாவது ஒரு பருவம் சொல்லியிருக்கோம். நாம் இதை 4 மாதங்களாக பிரிச்சிருக்கோம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பருக்குள்ள நாம் அங்கே என்ன சொன்னோமோ அந்த டார்கெட்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாம் என்ன டார்கெட் ஃபர்ஸ்ட் அங்கே கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா 50 வாசிப்பு இயக்கம், வசந்தி தேவி வாசிப்பு இயக்கம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 50 இடங்களில் தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். 20 இடங்களில் ஊர் கல்விக்குழு தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டார்கெட் கொடுத்துட்டு வந்தோம். என்னெல்லாம் நடந்துச்சோ அதை நம்முடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாருக்குமே அந்த கருத்துக்களை தெரிவித்தோம். அதில் இருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த வடக்கு மண்டலம் கூட்டம் நடக்கிறது. அதில் நாங்கள் கலந்துக்கிறோம், என்ன பண்ணோம் அப்படிங்கிறதையும் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 32 இடங்களில் வாசிப்பு இயக்கம் பெயர் கொடுத்தாச்சு. அதில் 15 இடங்களில் தொடங்கி நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த 32 இடங்கள் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஏட் இண்டியா கூட நாம் பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் 500 மையங்களில் நடத்துறதா இருக்காங்க. அதில் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் 30 கொடுத்துருக்கு. அது இப்போ இன்னும் நாங்கள் 20 மையங்களை இந்த 2 மாதத்தில் ஏற்படுத்திடுவோம். அதே போல் ஊர் கல்விக்குழு 20 இடங்களில் சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 8 இடங்களில் உருவாக்கிட்டோம். ரணமல்லூரில் 2 பேனர் போட்டோம். அதே போல் அந்த பேனர் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. அதே போல் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் போடணும்னு சொல்லிட்டு இப்போ செய்யாறு போட்டுட்டோம். இப்போ நாங்கள் போன உடனே அணக்காவூரும் வெம்பாக்கமும் போட போகிறோம். ஒரு மாதத்துக்கு 2 ஊரில் இந்த மாதிரி மையங்களை ஏற்படுத்தி நேரடியாக நானே போயிட்டு பேனர் போட்டு அந்த கூட்டத்தை ஆரம்பித்து வச்சுட்டு வரேன். அடுத்தது புரிசை, அது நடந்துகிட்டு இருக்கு. தூளி, அது ஏற்கனவே நாங்கள் என்னுடைய ஊராட்சி நடத்திட்டு இருக்கு. பெரும்பள்ளம் கடந்த 3 ஆண்டுகளாக எப்பொழுது ஆரம்பிச்சோமோ அப்போதுலேருந்து வாசிப்பு இயக்கம் ரொம்ப சிறப்பாக நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஊர் கல்விக்குழுவில் நாங்கள் டூர்லாம் போய்கிட்டு வரோம். அதுக்கும் மேலே கிராம சபையில் நாங்கள் போயிட்டு உட்கார்ந்து பேசி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சுகாதாரத்துறையாக கூட இணைஞ்சி ஒரு டேங்க் கேட்டிருந்தோம். ஜூலை 15 நாங்கள் பேசினதை தீர்மானமாக எழுதி வச்சுருக்காங்க. இந்த ஆகஸ்ட் 15 அந்த ஊர் கல்விக்குழு சார்பாக எங்கள் ஊருக்கு ஒரு குடியிருப்பு பகுதிக்கு ஒரு டேங்க் கட்டித்தரேன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஊர் கல்விக்குழு பள்ளிக்கூடத்துக்கு எல்லா வளர்ச்சி திட்டங்களையும் முடிச்சுட்டா அவங்களுடைய பணி அதோட முடியல. அது மேற்கொண்டு அந்த ஊர்லேயும் என்னெல்லாம் தேவை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ 8 இடங்களில் சிறப்பாக ஊர் கல்விக்குழு நடந்து கொண்டு வருகிறது. இது ஏற்கனவே நம்ம சொன்னதை முடிச்சிட்டோம். இப்போ வருங்காலத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த வாசிப்பு இயக்கம் நடக்குது இல்லையா, அதை ஒரு வாட்ஸ்அப் குழு உருவாக்கிட்டோம். எப்படி இல்லம் தேடி கல்வியில் ஜிபிஎஸ்ல ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்களோ, அந்த 5 நாட்களும் வாசிப்பு இயக்கம் தொடர்ந்து நடைபெறுகிறதா, அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 32 பேர் அந்த குழுவில் இணைச்சிட்டோம். இப்போவே இணைச்சிட்டோம், அனுப்பிட்டு இருக்காங்க. வாசிப்பு இயக்கம், வசந்தி தேவி வாசிப்பு இயக்கம்னு குழு ஆரம்பிச்சிட்டோம். அவங்க சரியா பண்றாங்களான்னு பார்க்கறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒவ்வொரு ஒருங்கிணைப்பாளரும் அந்தந்த குடியிருப்பு பகுதிக்கு அவங்க தான் பொறுப்பு. அந்த ஒன்றிய இப்போ எல்லாரும் இருக்காருன்னா சரவணன் சார் தான் அந்த ஊர்ல இருக்கிற குடியிருப்பு பகுதிகள், அந்த ஒன்றியத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் அவர் தான் கேட்கணும். அப்படி பொறுப்புகளை பகிர்ந்து அளிக்கும் போது தான் இப்போ என்ன மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் வேலை சுலபமாக இருக்குது, எல்லாத்தையுமே நாமளே செய்ய முடியல அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். அப்புறம் இப்போ ஒரு கூட்டம் அப்படின்னா நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒருத்தருக்கு 10 பேர் இல்லை 20 பேர் பிரிச்சுக்கணும். நம்ம அனுப்புகிற லிங்க்கை அவங்க தனித்தனியாக அனுப்பணும். அனுப்புறது மட்டும் இல்லாமல் அவங்கள கால் பண்ணி கூப்பிடணும். இப்படி நம்ம தொடர்பில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த கூகுள் மீட்டிங்கில் என்னன்னு பேசுவாங்க, அதை நேரடியாக கூட்டம் போட போகிறோம். இப்போ மாவட்ட குழு இப்போ நாங்கள் போடணும். அப்படி போடும்போது இப்போ இவங்கெல்லாம் நேரில் பேசினாதான் அவங்களெல்லாம் நம்ம அந்த கூட்டத்துக்கு கொண்டு. ஏன்னா எங்ககிட்ட 100 பேர் திருவண்ணாமலையில் ஒரு நபர் ஒரு பள்ளி. தமிழ்நாட்டிலேயே முதலாக அம்மா ஒரே வார்த்தை
தான் சொன்னாங்க, விஷாலி நீ எவ்வளோ ஆரம்பிப்ப அப்படின்னாங்க. திடீர்னு ஒரு நாள் என்னம்மான்னு, ஒரு நபர் பள்ளி அப்படின்னு, ஏமா ஒரு 100 ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேனே தவிர எனக்கு 100 கூட ஆரம்பிக்க முடியுமான்னு நினைச்சேன். ஆனால் ஒரே வாரத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த குழு ஆரம்பிச்சிட்டோம். 100 பேர் இருக்கிற ஒரு நபர் பள்ளி குழு எதுனா எங்களுடைய திருவண்ணாமலை குழு தான். ஸோ அவங்கள வச்சுக்கிட்டே இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், பாலர் சபை. ஸோ இது அடுத்த கட்டமாக ஒரு 10 இடங்களில் இந்த 2 மாதத்துக்குள்ளே தொடங்கணும். அப்புறம் நீங்கள் பாராளுமன்றம் மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தீங்க. ஒவ்வொரு வருஷமும் எங்கள் பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கான ஒரு சட்டமன்றம் உருவாக்குவோம். அங்கே முதலமைச்சர், எல்லா துறை அமைச்சரும் இருப்பாங்க. பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்துருவோம். எல்லாமே குழந்தைகள் தான் செய்வாங்க. என்ன ஒரு மீட்டிங்னா இப்போ நான் வந்து பேசுகிற மாதிரி அந்த குழந்தை தான் அந்த ஸ்டேஜில் பேசும். அதை பார்த்துட்டு ரொம்ப வியப்பாக சொன்னார் பிஓ சார், ரொம்ப நல்லா தொகுத்து வழங்குறாங்க அப்படின்னு. ஏன்னா குழந்தைகளுக்கான அந்த தலைமை பண்பை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நாம் நினச்சா மாற்ற முடியும். இது தாண்டி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை இருக்குது, அந்த புத்தகத்தை கலந்து உரையாடினோம், வாசிப்பும் நடத்திட்டோம். இப்போ ஒவ்வொரு ஆசிரியரும் அதை அந்த ஊர் பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், அதுதான் நாங்கள் வந்து இப்போ அடுத்ததான் முன்னெடுத்திருக்கோம். ஏன்னா ஆசிரியர்கள் மனசு வச்சா மட்டும்தான் அந்த கிராமத்தில் எல்லாருக்கும் அந்த உரிமைகளை பெற்றுத்தர முடியும். இப்போ எல்லாருமே வந்து பயனாளிகள் சமூகமாக தான் இருக்காங்க அறியாமையில். அப்போ படிச்ச அறிவார்ந்த நாம தான் குடிமை சமூகமாக மாற்ற வேண்டும். அதுக்காக என்ன பண்ண போறோம்னா, செப்டம்பர் மாதம் 12, 13 60 பெண்களை ஒன்னா கூட்டிட்டு திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற காந்தி கிராமத்துக்கு போயிட்டு 2 நாள் அரசியல் பயிற்சி எடுத்துட்டு வரப்போம். இப்போ நம்ம ஒரே தளத்தில் இயங்குறோம், ஒன்னையே பார்த்துட்டு இருக்கோம்னா அது ஸ்கூலில் மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய பள்ளி மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்க இருக்கிற பெண்களை திரட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்னெல்லாம் பயிற்சி வேணும், என்னெல்லாம் வாசிக்கணும், அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அவங்க போயிட்டு உரையாடணும், இத்தனை விஷயங்களையும் புத்தகங்களை வாசித்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். விரும்பப்படாத ஒருவராக வாழ்வதற்கான துணிச்சல். கண்டிப்பாக எல்லாரும் படிங்க, அப்போ தான் நம்ம சமூகத்தை மாற்ற முடியும். வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி தோழர்.